தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்தெந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் என்பதை தொடர்ந்து நாம் அறிந்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன்கோவில் தனி சட்டமன்ற தொகுதி. இந்த சங்கரன்கோவில் தனி சட்டமன்ற தொகுதியில் 1952 முதல் 2021 வரை 16 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் 2012ஆம் ஆண்டு சட்டமன்ற இடைத்தேர்தலும் சந்தித்த வரலாறு உண்டு. இந்த தொகுதியில் இதுவரை 17 முறை தேர்தல் நடந்துள்ளது. இந்த தொகுதியில் யார் யார் வேட்பாளராக போட்டியிடப் போகிறார்கள் என்பதை பற்றி அறிய உள்ளோம். அந்த வகையில் இந்த தொகுதியில் இதுவரை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே அங்கு 9 முறை வெற்றி பெற்றுள்ளது. அதில் 8 முறை சட்டமன்ற பொதுத் தேர்தலிலும் 1 முறை சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் வெற்றி பெற்றுள்ள அந்த தொகுதியில் 2011ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான்காவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அங்கு அமைச்சராக இருந்த திரு கருப்பசாமி அவர்கள் தான் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராக இருந்தார். அவர் மறைவை அடுத்து அங்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்றது. அந்த வகையில் அங்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 9 முறையும், திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறையும், காங்கிரஸ் 2 முறையும், சுயேட்சை 1 முறையும் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார்கள். அங்கு 1996 முதல் 2011 வரை தொடர்ச்சியாக 96, 2001, 2006, 2011 என தொடர்ச்சியாக 4 முறை அந்த தொகுதியில் வெற்றி பெற்று ஆதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்தவர் திரு கருப்பசாமி அவர்கள். அவர்கள் உடல்நலக் குறைவால் 2012ஆம் ஆண்டு அவர் காலமானார். காலமானதை தொடர்ந்து அந்த சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்று அங்கு முத்துச்செல்வி என்பவர் இடைத்தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு அந்த தொகுதியில் திரு ராஜலட்சுமி அவர்கள் அந்த தொகுதியில் வேட்பாளராக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிட்டு அவரும் அந்த தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராக ஆதிராவிட நலத்துறை அமைச்சராக அந்த 5 ஆண்டு காலம் 2016 முதல் 2021 வரை ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சராகவும் அந்த தொகுதியில் இருந்தார். அதன் பிறகு 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அங்கு 1989க்கு பிறகு அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை. 1989க்கு பிறகு 2021 தான் அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுள்ளது. அப்பொழுது அந்த தொகுதியில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருந்த திரு ராஜா ஈஸ்வரன் அவர்கள் அந்த தொகுதியிலே வெற்றி பெற்றார். தற்பொழுது அவர் தென்காசி வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராகவும் அவர் உள்ளார். அவர்தான் தற்பொழுது அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். அவரை எதிர்த்து அந்த தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திரு ராஜலட்சுமி அவர்கள் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். அதற்கு காரணம் அங்கு அம்மா முன்னேற்ற கழகம் போன முறை தனியாக போட்டியிட்டது. அந்த தனியாக போட்டியிட்டதன் அடிப்படையில் அம்மா முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் கிட்டத்தட்ட 25,000 வாக்குகளை அந்த தொகுதியில் பெற்றிருந்தார். ஆகையால் அந்த தொகுதியில் சுலபமாக திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த முறை வெற்றி பெற முடிந்தது. மீண்டும் அந்த தொகுதியில் 2026ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யார் வேட்பாளராக போட்டியிடப் போகிறார் என்பதை பற்றி அறிந்தோம். இந்த தொகுதியில் மீண்டும் தற்போது தென்காசி வடக்கு மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய திரு ராஜா ஈஸ்வரன் தான் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடக்கூடும் என்பது தற்போதைய தகவல். அவருக்கு சீட் மறுக்கப்பட்டால் ஏற்கனவே அந்த தொகுதியில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2012 முதல் 2016 வரை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருமதி முத்துச்செல்வி அவர்கள் அந்த தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேட்பாளராக போட்டியிடக்கூடும். ஏனென்றால் அவர் தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்து வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற பொறுப்பாளராகவும் அவர் இருக்கிறார். ஆகையால் அவருக்கு அந்த தொகுதி ராஜா ஈஸ்வரனுக்கு மறுக்கப்பட்டால் அவருக்கு அந்த தொகுதி வழங்கப்படும் என்பது கூடுதல் தகவல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் யார் அங்கு வேட்பாளராக போட்டியிடப் போகிறார்கள் என்பதை பற்றி அறிந்தோம். அங்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒன்மேன் ஆர்மியாக திருமதி ராஜலட்சுமி அவர்கள் மட்டுமே அங்கு வேட்பாளராக போட்டியிடக்கூடும் என்பது தற்போதைய முழு தகவலாக உள்ளது. அவரை எதிர்த்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வேறு யாரும் சீட்டு பெற விரும்பவில்லை என்பதும் தகவலாக உள்ளது. அதேபோல் அந்த சட்டமன்ற தொகுதியில்
நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு களத்தில் உள்ளார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அங்கு அந்த தொகுதி டிடிவி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அவர் கூட்டணி அமைத்தால் அந்த தொகுதி அவருக்கு வழங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. ஏனென்றால் கடந்த முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியில் கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மீண்டும் அந்த தொகுதி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்தில் கூட்டணி அமைத்தால் அந்த தொகுதிக்கு கேட்டு பெறுவதற்கும் வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. அதேபோல் இந்த தொகுதியை பொறுத்தளவில் அங்கு பெரும்பான்மையாக வாழக்கூடிய சமூகம் முக்குளத்தர் சமூகம், தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் மற்றும் நாடார் சமூகம் மற்றும் இஸ்லாமிய சமூகத்தினர் அந்த தொகுதியில் பெரும்பான்மையாக வாழ்ந்து வருகின்றனர். இந்த தொகுதியில் அனைத்து கிராமப்புறங்கள் முழுவதும் விவசாயத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அந்த தொகுதியில் பெரும்பாலான மக்கள் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு அங்கு தொழில் செய்து வருகிறது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த தொகுதியை தக்க வைக்குமா அல்லது தற்போது சட்டமன்ற உறுப்பினராக உள்ள திரு ராஜா ஈஸ்வரன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக சார்பில் வெற்றி பெற்று அந்த தொகுதியை தக்க வைப்பார் என்பது தேர்தல் முடிவிந்தால் தெரிய வரும். அந்த தொகுதியில் கடுமையான போட்டி நிலவுவதாகவே தற்போதைய கள தகவலாக உள்ளது. நன்றி.